வனிதா சொல்லுங்க. வனிதா நீங்கள் பொதுவாகவே ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க. வைரல் ஸ்டார் வனிதான்னு பேர்லாம் வாங்கியிருக்கீங்க. இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்களே, என்ன இதில் வைரலாக என்ன பண்ண போகிறீங்க? நீங்க சீரியல் பார்த்துட்டீங்களா? நாங்கள் எங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இருக்கீங்க நீங்க முதல்ல? இங்கே தான் உட்காந்துருக்கோம். நீதானா? நினைச்சேன். ஆம், அதாவது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதர் தென் இப்போ இந்த சீரியல் ஜென்ரலாகவே இப்போ படங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு வருது. ஐ எம் வெரி பிளெஸ்ட் இன் தட். இனிஷியலி வந்து வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எனக்கு, வர்ற வாய்ப்புகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்படி இல்லாமல் ஒரு வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ், வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸ், அதே மாதிரி ப்ரொஃபஷன் ஆல்சோ, ஒன்றுத்துலேயும் ஒரு ப்ரொஃபஷனு இப்படியெல்லாம் வந்து விதின் ஒரு ஃபியூ ஃபில்ம்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அதில் வந்து இந்த சீரியல் வந்து என்ன கேட்டப்போ, மதர் ஆஃப் க்ரோன் அப் கேர்ள். ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணுவீங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருந்தது. பிகாஸ் நான் படங்களும் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னும் போது படங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் வந்து இனிமேல் தான் கல்யாணம் ஆக போகுது, ஒரு படத்தில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஒரு படத்தில் வந்து ஒரு பொண்ணோட அம்மாவாக இருக்கேன், 2 பெண்களுக்கு அம்மாவாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து அந்த இமேஜ், அர்ச்சனாக்கா சொன்ன மாதிரி அந்த இமேஜு, மார்க்கெட்டு இதெல்லாம் யோசிச்சோன்னா நம்ம நடிகராகவே இருக்கக்கூடாது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஒரு சேலஞ்சிங்காக, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நெகட்டிவ் ஷேடு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மாரி ஹீரோயின் அவங்க ரொம்ப பிரமாதமாக, அதை சொல்லணும், ரொம்ப பிரமாதமாக வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நானே வந்து அவங்கள பார்த்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக அவளை குறை சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். திட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத யோசித்து பார்த்தா, ஒரு தாய் பாசத்துக்கு என்னோட பொண்ணை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவளை திட்டுறேன். ஸோ அதில் எந்த தவறும் எனக்கு தெரியல. குழந்தைக்காக வந்து என்ன வேணால் பண்ணலாம், அது கொலையும் பண்ணலாம் அப்படின்னு பிலீவ் பண்ணுற ஒரு ஆள் நான். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லாத்துலேயும் கத்திக்கிட்டே இருப்பேன். டப்பிங் நல்லா அங்கே பேசிடுறோம், திரும்பி வந்து இங்கே டப்பிங்கில் தான் சாவோம். அதே மாதிரி தான் இந்த டப்பிங்கை வேறு ரீப்ளேஸ் பண்ண முடியாது சில கேரக்டர், சில ஆர்டிஸ்டோட வாய்ஸை. ஸோ அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் போராட்டம் தான். பட் யா, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹோப்ஃபுல்லி வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கும். நல்லா ஒரு ஜமீன்தாரினி ரோல். ஸோ நல்லா ரிச்சாக வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜீ தமிழ் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நான் எங்கேயுமே இதை பற்றி பெருசாக பேசுனது கிடையாது. ஒன்லி பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஜீ தமிழுக்கும் எனக்கும் வி கோ வே லாங் பேக். சென்டிமெண்ட்டாக வந்து நான் சினிமாலேருந்து விலகி ஃபேமிலி லைஃப்க்கு, சினிமா வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஃபேமிலி லைஃப்க்கு சூஸ் பண்ணப்போ, நடிக்க வேண்டாம். ஐ வாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது, டைரக்டர் பி வாசு கிட்ட. ஸோ எனக்கு ப்ரொடக்ஷனில், டைரக்ஷனில் இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போது சினிமாவில் போய் நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனல் டெசிஷன் எடுத்தப்போ, ஜீ தமிழ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழில் லான்ச் பண்ணாங்க, பாரதின்ற ஒரு பேரில். அதுக்கப்புறம் தான் அது ரீவேம்ப் ஆச்சு. பட் ஃபஸ்ட் ஜீ தமிழ் வந்து லான்ச் பண்ணது ஒன் ஆஃப் த மெயின் பர்சன்ஸ் இந்த டீம் நான். ஐ வாஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் ஜீ தமிழ். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சம்பளம், அதில் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிச்சது. அந்த நன்றியை நான் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஸோ யா, ஜீ தமிழ் வந்து ஒரு சில சீரியல்ஸ் வந்து இந்த கெஸ்ட் ரோல்ஸ், அம்பிகா அக்கா சொன்னாங்க, சோனான் அவங்கெல்லாம் வந்து ஷூட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க ஒரு சீரியல் பண்ணுறாங்க, 2 சீரியல் பண்ணுறாங்க, இவங்க என்ன வி கேட்ச் அப் ஆன் வாட்ஸ் ஹேப்னிங், பிகாஸ் ரெகுலராக வந்து சீரியல்ஸ் பார்க்குறதில்ல. அப்போது என்ன ஏது எந்த கேரக்டர் அப்படின்னும் போது, நீ ஏதாவது
ஐம் நாட் டூயிங் சீரியல்ஸ், ஏன்னா படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறனால இப்போ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ரிலீசஸ். அப்போது வந்து அம்பிகா சொன்னாங்க, நாங்கள்லாம் ஒரு சீரியல் 2 சீரியல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ சீரியலே பண்ணலன்னு சொல்லி எல்லா சீரியலும் நீ இருக்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வாய்ப்பு வந்து ஒன் ஆஃப் த மெயின் சேனல்ஸ் எனக்கு திரும்ப திரும்ப என்னை அழைச்சி எனக்கு வேலை கொடுக்குற ஜீ தமிழுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் மீட் பண்ணதே இல்லை, பட் ஆல்வேஸ் தே வில் கால் மீ ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக. ஃபஸ்ட் டைம் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் 1 day 2 days அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பர்டிகுலராக வந்து என்கிட்ட கேட்டாங்க, இது வந்து கொஞ்சம் லாங் கெஸ்ட் அப்பியரன்ஸ், பட் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஸ்டார் காஸ்ட்டை கேட்டு நான் ரொம்ப எனக்கு ஒன்றுமே புரியல. ஹவு கேன் தே அஃபோர்ட் இட் இன் டிவி அப்படிங்கிறது தான் தோணுச்சு. எல்லாருமே சினிமா நடிகர்கள் அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் பாண்டியராஜன் சாரோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜீ தமிழுக்கும் என்னோடய டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவரை மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர், சீனியர் டெக்னீஷியனோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் இஸ் ஒய்ஃப் நான் பேரா பண்ணது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கே பயங்கர ஷையாக ஃபீல் பண்ணார். என்னை குழந்தையிலேருந்து என்னை பார்த்துட்டு நவ் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம் அப்படின்னும் போது இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டெல்லி கணேஷ் அங்கிள் வந்து எனக்கு அங்கிளோட டாட்டரும் நானும் கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஸ்கூல்லேருந்து யூனோ அங்கிள் ஹேஸ் பின் லைக் ஃபேமிலி டு மீ. ஸோ எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவங்க 2 பேருமே ஏன்னா ஆஹான்ற படம்லாம் நீங்கள் எல்லாருமே மறக்க முடியாத படங்கள். ஸோ அவங்க காம்பினேஷன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அங்கிளோட ஒர்க் பண்ணது. சோனா இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், வி கோ வே பேக். ஸோ ஆல் தி ஆர்டிஸ்ட், சிவா அண்ட் ஐ ஆல்சோ டிவியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் லாங் அகோ. திரும்பியும் இவங்க எல்லாரோடையும் நான் வந்து ஒர்க் பண்ணது. படம் விட ஒரு படம் எடுக்கிறத விட பிரம்மாண்டமான ஒரு அங்கிள் சொன்ன மாதிரி அந்த செட்டு வந்து ஸ்க்ரீனில் பார்த்தேன் நான். அந்த கோயில் தேர் இல்லை, உள்ள கோயில் அந்த கர்ப்பகிரகம் அது தனியாக எடுத்தாங்க. வெளியில் எக்ஸ்டீரியர்லாம் வந்து ஒரு கோயிலில் எடுத்தாங்க, பட் இது தனியாக ஒரு செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டம். கோடி ராமகிருஷ்ணா அவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, ராமநாராயணன் சார், இவங்கெல்லாம் தான் வந்து இந்த ஒரு பிரம்மாண்டத்தை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். அந்த ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு சீரியலில் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஜீ தமிழ் அப்படி ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இது சீரியல் மேக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏன்னா நான் சில சீரியல்லாம் பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவேன். பிகாஸ் வந்து முடியாது, ஐயோ என்னடா இது ஒரு சீனே ஒரு வாரம் ஓடுது, எப்போ நம்ம ஸ்கிப் பண்ணி சேனல் மாற்றும் போது. பட் இந்த பர்டிகுலர் மேக்கிங் பார்த்து நான் டப்பிங் பண்ணும் போது என்ன இது இப்படி ஒரு பிரம்மாண்டம், இப்படி ஒரு மேக்கிங், என்ன கேமராமேன் ஹேட்ஸ் ஆஃப். பியூட்டிஃபுல் லைட்டிங், வெரி மினிமல் லைட்டிங், ஆனால் அதில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல். எல்லோரும் டிஐ பண்ண மாதிரி இருந்தது, டிஐயே இன்னும் பண்ணலை அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see myself. ஏன்னா இப்படி பார்த்தா தான் உண்டு டிவியில். ஏன்னா நானும் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை. ஸோ டிவியில் வந்து ஐ ட்ரை டு கீப் அப். ஏன்னா மக்கள் வந்து நம்மளை மறந்துடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து வி மிஸ் யூ, வி வாண்ட் டு see you in some show அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காகவே வந்து எந்த டிவி வாய்ப்பு வந்தாலும் அது வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக இருந்தாலும் சரி, ரியாலிட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் சே இஸ் எஸ், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அது நெகட்டிவாக பாசிட்டிவாக whatever. பட் இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதில்லை. பட் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சீரியலில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் வந்து அமைஞ்சது. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. அது பார்க்கும்போது தான் தெரியும் அது நெகட்டிவாக இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமான்னு. பட் எஸ், வெரி பியூட்டிஃபுல் மேக்கிங் அண்ட் எல்லாம் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஷூட்டிங் முடிய போதே அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டைரக்டர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க ஆனால் நான் இல்லையே அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார், இது சீரியல்மா, அங்கே எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணுவோன்னு, அது என்னமோ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ யா, ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. Thank you to Zee Tamil and my producer and my director and all the co-artists. And I wish all the best. Even the promo pathingana, Sneha, Saranya and Sangeeta, these are all household faces.
ஸோ அப்படி ஒரு ஹோம்லியான ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த ப்ரோமோ எடுத்து நான் அதை பார்த்தோன்னே நான் ஆடி போயிட்டேன், என்னடா நடக்குது அப்படின்ட்டு. நிறைய காசு வச்சுருக்காங்கன்னு தெரியுது, நல்லா சம்பாதிக்கிறாங்க ஜீ தமிழ். ஆனால் நான் தாங்க முதல்ல அந்த லான்ச் ஈவெண்ட்டை பண்ணேன். ஸோ யா, ஐ எம் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் இட் அகேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.